அனைவருக்கும் வணக்கம். நான் தான் செம்பத்தி சீரியலோட ஃபேன் பேசுறேன். நேற்றைக்கு எபிசோட்ல அகிலாண்டேஸ்வரி மேடம் பார்வதியை வீட்டுக்கு வர சம்மதிச்சனால பார்வதி ரொம்பவே சந்தோஷமா இருந்தாங்க. இன்னைக்கு எபிசோட்ல மித்ராவோட டூப்ளிகேட் அப்பாவுக்கு அருணும் ஷாமும் லோக்கல் சரக்கு ஊத்தி குடுக்கறாங்க. லோக்கல் சரக்க லோக்கலா குடிச்ச அருணாச்சலமும் அந்த அளவு உண்மையை சொல்லலைனாலும் ஏதோ கொஞ்சம் உண்மையை வளரிட்டு மட்டையாயிட்டாரு. அத அருண் ப்ரோ தன்னோட மொபைல்ல வீடியோ ரெக்கார்ட் பண்ணிருக்காரு. அடுத்த நாள் பார்வதி ரொம்பவே சூப்பரா கிளம்பிக்கிட்டு இருக்காங்க. அதை பார்த்த கணேசனும் ரொம்பவே சந்தோஷமா இருக்காரு. பார்வதியோட வீட்டுக்கு சுந்தரத்தை கூப்பிட பட்டம்மா வராங்க. பார்வதி என்ன அம்மா கூப்பிடல அப்படின்னு பட்டம்மாட்ட கேக்குறாங்க. பட்டம்மா இல்லைன்னு சொன்னதும் பார்வதி ரொம்பவே வருத்தமா இருக்காங்க. அடுத்தது அகிலாண்டேஸ்வரி மேடம் வீட்டுல வால் பூஜைக்கான ஏற்பாடு எல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. வால் பூஜைக்கு அகிலாண்டேஸ்வரி மேடம் வந்துடுறாங்க. அந்த சமயத்துல அருண் நேத்து அருணாச்சலம் வளர்றதையெல்லாம் சொல்லிட்டு என்கிட்ட வீடியோ ஆதாரம் இருக்கு அப்படின்னு மொபைல்ல வீடியோ தேடுறாரு. ஆனா மொபைல்ல வீடியோ இல்ல. ஏன்னு பார்த்தா நேத்து ஆதிபுரோட்ட போய் அருணும் ஷியாமும் வீடியோவை பத்தி பேசிக்கிட்டு இருக்கும்போது அதை மித்ரா ஒட்டி கேட்டுட்டு அருண் ப்ரோ செல்லுல இருந்த வீடியோவை மித்ரா அழைச்சிட்டாங்க போல. அதனால அருணுக்கு வீடியோ ஆதாரம் கிடைக்கல. வீடியோவும் இல்லாதனால அருணும் குடிச்சிட்டேன் அப்படின்னு சொன்னனால அகிலாண்டேஸ்வரி மேடம் அருணை அடிச்சிடுறாங்க. அதை பார்த்த மித்ரா ரொம்பவே சந்தோஷத்துல சிரிக்கிறாங்க. அதோட இன்னைக்கு எபிசோடு முடிஞ்சிச்சு ஃப்ரெண்ட்ஸ். இனி வரக்கூடிய எபிசோட்ல எப்படி ப்ரொமோல காட்டின மாதிரி அகிலாண்டேஸ்வரி மேடமோட ஆசீர்வாதம் ஆதிபுரோக்கும் பார்வதிக்கும் கிடைக்க போகுது அப்படின்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தமிழ் ப்ரொமோ சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நன்றி.